ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் செம்பி. லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ வந்து யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம பண்ண சம்பவம் கடிச்சு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி இப்போ நம்ம வந்து பூனேக்கு வந்துட்டோம். பூனேயில் காலைல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ மதியானத்துலேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் பண்ணா காலையில் நம்ம சாப்பிட்டோம்ல, அதுக்கு பேர் பாவ் பஜ்ஜியா. ஸோ இங்கே நல்லா ஃபேமஸ் அப்படின்னாங்க. அண்ட் இப்போ நம்ம லஞ்சுக்கு சாப்பிட போகிறது வந்து சமோசாவும் டீயும். வாங்க சாப்பிடலாம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? சமோசா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைங்க. ஒரு மாதிரியா இருந்தது. சரி என்ன பண்ணுறது, ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம். இப்போதைக்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணேன். சரி டீயாவது நல்லாயிருக்கும். டீயை குடிச்சு பார்த்தா டீயும் நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை விட்டு வெளியில் போயிட்டுல ட்ரெயினில் வெளியிலலாம் பால் யூஸ் பண்ணுறதில்ல, பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதான் அவ்வளோ மட்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு ஸ்டேஷனை பார்க்குறேன், அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ ரொம்ப பெரிய ஸ்டேஷன் தான். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் இருந்தது. அது என்ன மார்க்கெட் அப்படின்னா பலிக்கா மார்க்கெட். என்னடா பேர் பலிக்கா? சரி அப்படியே ஃப்ரண்ட்டில் நம்ம கேமரா எடுத்து பார்த்தேன். ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கேன்ல. கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்கேன். மார்க்கெட்லேயே ஒரு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் கடையாக பார்த்துட்டேன். ஸோ அங்கே தான் போயிட்டு இப்போ நமக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். கடைக்கில் போய் ட்ரெஸ் பார்த்ததுக்கப்புறம் இதில் எந்தெந்த கலர் நம்மள்ட்ட இல்லையோ அதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க போகும்போது தான் எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்டேன். ஸோ எங்கள் அம்மா என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே சூட் கேஸில் பேக்கும். ஸோ ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் திருப்பி லைட்டாக ஸ்டிச் பண்ணணுன்றதுனால கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த கடையிலேருந்து கிளம்பி இப்போ வந்து சாப்பிட்ற கடைக்கு வந்திருக்கோம். ஏதோ ஒரு வழியாக வந்துட்டோம். மும்பைக்கு வந்துட்டு பூனே வந்துட்டோம். ஸோ வந்து லன்ச் டைம் வேறு. இப்போ தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுது. ட்ரெஸ்ஸோட சேர்ந்து பேக்கும் வாங்கிட்டேன். லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கேன். இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். வெயிட் பண்ணி சாப்பிட்டுலாம் போகணும். செம்ம பசி. சாப்பாடு ஒன்றுமே நல்லாவே இல்லை. அப்புறமா அந்த கடையிலே உட்காந்துட்டு நம்ம காலிலேருந்து வந்தது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போட்டு ஒரு ஸ்டோரி போட்டுட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க சிலர். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில். ஓகே நம்மளோட இட்லி வந்துருச்சு. ஆரம்பிக்கலாங்களா? ஊரை விட இங்கே வந்து இட்லி கிடைக்கிறதுலாம் வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். இதுக்கு ஸ்பூனு இட்லி சாப்பிட்றது சாப்பிட்டு பார்த்து அப்படி சொல்லுவோம். சாப்பிட்டா சாமி தெரியல. சாம்பார் தான் லைட்டாக இனிக்குது. சட்னி மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. சாம்பார் பரவாயில்ல. சாம்பார் ஓகே. கொஞ்சம் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம ஹோட்டலில் ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், முன்னாடி போயிட்டாப்புல. அவர்கிட்ட சொல்லிட்டேன் போய் பார்த்து வைங்க ப்ரோ ரூம் இப்படி சாப்பாடு அப்படின்னு போயிட்டு அவரும் ரெடி பண்ணிட்டு வாங்க ப்ரோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கோம். ஓகே இட்லி ஓகே சாப்பிடலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பூனேலேருந்து லொனாவானா போகணும். அதனால் வந்து திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் ஏறிடுவோம். ஒரு வழியாக ட்ரெயின் ஏறி நான் உட்கார்றதுக்கு இடம் முடிச்சிட்டேன். ஸோ சூட் கேஸ் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு செம்ம கூட்டம். எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள். இதில் பத்தாக்குறைக்கு வேறு ஒருத்தர் என்னன்னு தெரியல அப்பப்போ பேகை வேறு திறந்து பார்த்துட்டு நான் வேறு லைட்டாக தூங்கிட்டு இருந்தேன்னா சரி தலைவன் என்ன பண்ணுறான்னு பொறுமையாக பார்த்துட்டு உள்ளெல்லாம் அதுவும் கீழ் இல்லை. லைட்டாக மேலாப்பில் ஜிப்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துட்டு இருந்தார் போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நம்ம ஊரோட பயங்கர கூட்டமாக இருந்தது. கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம லொனாவாலா ரீச் பண்ணிட்டோம். ஸோ லொனாவாலா இறங்கினோடனே வந்து ரொம்ப சில் கிளைமேட்டுங்க. இடமே வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அங்கே பாருங்கள் மவுண்டெயின் கீழே எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. இந்த இடமே வந்து மவுண்டெயின் கீழே தான் இருக்குது, மவுண்டெயின்குள்ளே சென்டர் ஆஃப் த இது. ஸோ அப்படியே வந்து வெளியே வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறிட்டோம். ஸோ கடையெல்லாம் பார்க்க ஃபுல்லாக எந்த கடை எதுன்னே தெரில. ஆனால் அங்கங்கே வந்து சிக்கின்னு என்னமோ எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா வண்டியெல்லாம். இருங்க நானே ரிவர்ஸ் போகிறேன். என்ன மாதிரிலாம் வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், செமையாக இருந்துச்சு. ஸோ இங்கே அடிக்கடி மழை வரும் போல், அதான் அப்படி இருக்குது வண்டியெல்லாம். இந்த ஆட்டோ வேறு 150 ரூபாய்க்கு பேசிட்டேன். சரி எவ்வளோ தூரம் தான் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமேன்னு பார்த்தா ஜஸ்ட்டு 4 நிமிஷம் தாங்க காட்டுது. கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடி அமௌண்ட்டு பேசிட்டேன். நான் குமார் அவசரப்பட்டிய ஆட்டோக்கார் வேறு என்கிட்ட ஏதோ பேசிகிட்டே இருந்தாருங்க. என்ன பேசினாருன்னு ஒன்றும் புரியல. நானும் அப்படியே வேடிக்கை பார்த்தே வந்தேன்.
நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி உங்களை சொல்லிட்டு. ஸோ லொனாவாலா பார்க்க உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்குது. நான் கூட மறப்போம்போது எப்படி இருக்க போதோ ஊர் டீசெண்டாக இருக்குமா கண்டிஜாக இருக்குமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையிலேயே ஊர் பார்க்க ரொம்பவுமே நீட்டாக ரொம்ப அழகாக தான் இருந்தது. அண்ட் இந்த சில் கிளைமேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே மலையில் அண்ட் அப்படியே இந்த ஆட்டோ ட்ராவல் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல், நம்ம தங்க போகிறது. இன்னும் 10 நாளைக்கு இங்கே தான். ஹோட்டலுக்கு போகும்போது என் மனசுக்குள்ள ஒரு தாட்டு, எங்க இந்த ஹோட்டல் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா உண்மையிலேயே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ஹோட்டலு. ஸோ முன்னாடி வந்து போகிறார்ல அவர் பேர் ஹரி. ஸோ என்னோட ரூம்மேட் தான். நான் நம்ம சென்ட்ரலில் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். அவர் தான் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே போயிட்டு லிஃப்ட்டில் ஏறும்போது தான் பார்த்தேன் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஜாலியாக ஸ்விம்மிங் பூல்லே குளிக்கலாம் இனிமேல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது சொன்னாங்க நம்ம அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி விடு, நம்ம ரூம்லேயே குளிச்சுக்கலாம். ரூமுக்கு நேராக மூட்டை முடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கடுத்து வர்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாங்க. பாய்.